பிள்ளைகள், வாலிபர்கள் இவர்கள் எல்லாமே சேர்ந்து அநேக ப்ரோக்ராம்ஸ் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். ஸோ அதுக்கு முன்பதாக இந்த நாளிலும் நம் மத்தியிலே போதகர் பிரான்சிஸ் இருக்கிறார்கள். பாஸ்டர் பிரான்சிஸ் இஸ் வித் அஸ். ஸோ சற்று நேரம் கொஞ்ச நேரம் அவருடைய சாட்சியை நம் மத்தியிலே பகிர்ந்து கொள்வார். He'll be sharing his testimony. இப்படி தேவனை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று சுருக்கமாக நம் மத்தியிலே பகிர்ந்து கொண்ட பிறகு நாம் நிகழ்ச்சிக்குள் கடந்து போவோம். ஸோ கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போம். லெட்ஸ் கிளாப் our hands. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே உங்களை பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு வாய்ப்பை கொடுத்த தெய்வத்திற்கும் நெஹேமியா அவர்களுக்கு நன்றி. இந்த நாளில் கூட நான் சுருக்கமாக கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள்ளாக சாட்சி சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். ஒரே ஒரு வார்த்தையோடு கூட நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். கொரிந்தியர் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டது போல, இப்படி இருக்க ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா. அதே போல இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நான் நிற்பது கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. இங்க நிற்பது கர்த்தருடைய கிருபை. எங்களுடைய குடும்பம் நாங்கள் மொத்தம் 11 பேர். நான் 11வது பிள்ளையாக பிறந்தேன். எங்க அம்மாவுடைய தாயின் கருப்பத்தில் இருக்கும் பொழுதே எங்க அப்பா தவறி போயிட்டாரு, இறந்துட்டாரு. ரொம்ப கஷ்டத்துல நாங்கள் வளர்ந்து வந்தோம். கிட்டத்தட்ட எங்க அம்மாவோட சம்பளம் அந்த டைம்ல 2.5 வெள்ளி. 2.5 வெள்ளி. யாருக்கும் 2.5 வெள்ளி சம்பளம் இருக்கா இப்ப? இல்லை. அப்போ ஒரு நாளைக்கு 2.5 வெள்ளி அம்மாவுக்கு சம்பளம். ஸோ அந்த 2.5 வெள்ளி சம்பளத்தில் 11 பிள்ளைகளை வளர்த்தாங்க. 11 பிள்ளைகளை வளர்த்து கம்பெனி வேலை தான் செய்தாங்க. நடந்து போவாங்க. அந்த ரயில்வே தண்டவாளம் சடக்குன்னு சொல்லுவாங்க, ரயில்வே ட்ராக், அந்த தாண்டி தான் போகணும், அதை தாண்டி தான் வரணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் வளர்ந்தோம். நாங்கள் ரோமன் கத்தோலிக்க குடும்பத்தில் பிறந்தோம். வீடு அவ்வளோ பெரிய வீடு இல்லை, பலக வீடு. ஆனால் ஜன்னல் துணி எல்லாமே புடவையில் வெட்டி தான் தொங்க விட்டுருப்பாங்க. இப்படி தான் கஷ்டத்தில் நாங்கள் வாழ்ந்தோம். ஒரு வேளை சாப்பாடு இல்லாமல் கேணி தண்ணி நாங்கள் முண்டு இப்படிப்பட்ட காலத்தில் கடந்து போகும்போது எங்களோட வீடு அவ்வளோ ஒரு மோசமான வீடாக இருக்கும். ரோமன் கத்தோலிக்க அம்மா மந்திரத்தில் ரொம்ப தேறினவங்க. எங்கே மந்திரம் பார்த்தாலும் ஓடிடுவாங்க. ஏன்னா நாங்கள் எங்கே மந்திரம் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் போயிடுவாங்க, போய் மந்திரத்தை பார்ப்பாங்க. அந்த மந்திர கட்டுகளை ரொம்ப நாங்கள் எங்களுடைய வாழ்ந்தோம். அப்போ நாங்கள் ஒரு இடத்துல தங்கியிருக்கிற போது எங்களுடைய வீடு, நாங்கள் தங்கின 3வது வீட்டிலேருந்து அவன் மந்திரக்காரன், பெரிய மந்திரக்காரனோட வீடு, அவன் தான் போனது. அப்போ அடிக்கடி அங்கே போயிட்டு வந்துடுவாங்க அம்மா. இப்படி எங்களுடைய வாழ்க்கை இப்படியே ஓடிக்கொண்டிருந்தது. அப்புறம் ஒரு லேண்டில் அந்த வீடை கட்டி போகும்படியாக செய்யும்போது அந்த வீடை கட்டினவங்க என்ன பண்ணாங்க, மந்திரம் செய்து மண்ணுக்குள்ள புதைச்சி வச்சுட்டாங்க, நாங்கள் அழிஞ்சு விடணும் அப்படின்னு சொல்லி. இப்படி பல காரியங்கள் எங்களுடைய குடும்பத்தில் நாங்கள் கடந்து போக, வறுமையில் கடந்து போகணும், இப்படியாக ஒரு உடைக்கப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற வேளையில் ஒரு நாள் இயேசு எங்களை தேடி வந்தார். எங்கள் குடும்பத்தை தேடி வந்தார் இயேசு. எங்களுடைய அத்தை மூலியமாக இயேசுவை எங்களுக்கு அறிமுகப்படுத்தினாங்க. நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். நம்ப மாட்டீங்க, ராத்திரி 12 மணி ஆனால் எங்கள் வீட்டை சுற்றி ஆள் தட்டுவாங்க. எங்கள் வீட்டை சுற்றி ஆள் தட்டுவாங்க. சொல்லும் பொழுது எனக்கு அழுகு வருகிறது. தெரிந்தவர்கள் குரலில், லைக் எங்களுடைய மாமா, எங்களுடைய சித்தப்பா குரலில் கூப்பிடுவாங்க, கதவு தட்டுவாங்க, வீட்டை சுற்றி தட்டுவாங்க. நாங்கள் ஒத்த குடும்பம் அப்படியே அம்மா அப்படியே அவங்க ஒரு கோழி எப்படி பிள்ளைகளை அப்படி மறைச்சி வைக்குமோ அப்படியே ஒரே கூடத்தில் படுத்திருப்போம். எங்கள் கிச்சனில் பாம்பு படுத்திருக்கோம். எத்தனையோ நாட்கள் 2-3 பாம்பு படுத்து காலையிலே போயிடும். அது ராத்திரி படுக்கும், காலையில் போயிடும். எங்களை ஒரு விசை கூட கர்த்தர் தொடுவதற்கு விடலை, எந்த காரியமும். அல்லேலூயா. ஏன்னா நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து எங்களுக்கு மந்திரம் செய்தார்கள், எங்களை குடும்பத்தை அழிக்க வேண்டும்னு சொல்லி அவ்வளவு காரியத்தில் கடந்து போகணும். ஆனால் ஒன்றும் கூட எங்களை சேதப்படுத்தலை. காரணம், இயேசு எங்களை காப்பாற்றி நடத்தினார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் கடந்து போக எல்லாரும் ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆனாங்க. வீட்டில் உள்ளவங்க படிக்க வைக்க முடியல, எல்லாம் ட்ராப் அவுட் ஆனாங்க. ஆனால் கர்த்தர் என்னை மட்டும் படிக்க முடிக்க கிருபை செய்தார். அல்லேலூயா. நான் 11வது பிள்ளையா இருந்ததுனால எல்லாருடைய கஷ்டத்தில் அவ்வளோ வேதனையில் கண்ணீர். எங்கள் அம்மா எப்போ இந்த நிலை மாறும் இப்படித்தான் கடந்து போனாங்க. இயேசு ஒரு நாள் எங்களை தேடி வந்தார், எங்களை மாற்றினார். நாங்கள் குடும்பமாக நாங்கள் சபைக்கு போக ஆரம்பித்தோம்.
டைப்பிங்கில் பாஸ் ஐயாவுக்கு தெரியும், ரெவரண்ட் டாக்டர் சைமச்சந்திரன் ஐயாவுடைய சபைக்கு போக ஆரம்பித்தோம். 39 ஆண்டுகள் அந்த சபையில் இருந்தோம், வளர்ந்தோம். இன்றைய வரையிலும் கர்த்தர் எங்களை அற்புதமாய் நடந்த. ஒருவேளை சாப்பாடுக்கு கஷ்டப்பட்ட நாங்க இன்னைக்கு வந்த யாருக்குமே சாப்பாடு போடாம அனுப்பினதே கிடையாது. கர்த்தர் எங்களை அப்படி நடத்தினார். எங்க அம்மா கடைசி மூச்சு இருக்கும் வரையிலும் கர்த்தருக்காக உண்மையா ஓடின மனுஷி அவங்க மாத்திரம் இல்லை, அவங்களுடைய அக்கா, அவங்களுடைய அண்ணன், அவங்களுடைய தங்கச்சி எல்லாத்தையும் ரட்சிப்புக்குள்ள நடத்திட்டு தான் இந்த உலகத்தை விட்டு கடந்து போனாங்க. அப்ப இவ்வளவு பெரிய இயேசு எங்களுடைய வாழ்க்கையில வந்து எங்களை மாற்றினார். இன்றைக்கு நான் ஒரு ஊழியக்காரனாக நிற்பதற்கு எங்க அம்மாவுடைய ஜெபம். இன்னைக்கு நீங்க யாராவது வந்திருக்கலாம், எந்த சூழ்நிலையாவது வந்திருக்கலாம். மந்திரமோ செய்வனையோ இயேசுவை மிஞ்சி நம்மளை தொட முடியாது. அல்லேலூயா. இயேசுவை மிஞ்சி அது நம்மளை தொடவே முடியாது. காரணம், பிசாசுக்கு அவ்வளவு பெரிய அதிகாரம் கிடையாது, இயேசுவுக்கு மாத்திரம்தான் அவ்வளவு பெரிய அதிகாரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட எங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார். இன்றைக்கு நாங்கள் குடும்பமாய் 11 பேர், கிட்டத்தட்ட 18 பேரப்பிள்ளைகள் அம்மாவுக்கு இருக்கிறாங்க. 8 பேரப்பிள்ளைகளுடைய பேரப்பிள்ளைங்க சுகபோகமாக வாழ்ந்த ஒரு தாயா எங்களுக்கு எங்க அம்மா வாழ்த்தினாங்க. காரணம், எங்களை கர்த்தருக்குள்ள நடத்தினாங்க. இன்னைக்கு நீங்க யாரு வேணாலும் வந்திருக்கலாம், இயேசு உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. மரித்து போன ஒரு உருவத்தை எழுப்ப முடியும்னா இன்னைக்கு யாரு வேணா, நீங்க எந்த தரித்திரத்தில் மரித்து கிடக்கலாம், உங்களை ஐஸ்வர்யவனாய் எழுப்புவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அப்படித்தான் எங்களை எழுப்பினார். நீ குடும்பமா நாங்கள் கர்த்தருக்குள்ள இருக்கிறோம், குடும்பமாய் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு முழு குடும்பமும் சபைக்கு, அதே சபையில இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் எங்களை ரட்சித்திருக்க எங்களுடைய மந்திர கட்டு, செய்வன கட்டு, எவ்வளவோ மந்திர கட்டுகள் விக்கிரகத்துல வாழ்ந்தோம். ஆனா இதெல்லாத்தையும் எடுத்து ஒரு ஓரத்துல தூக்கி எறிய கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்து ரட்சிப்பு என்றும் ஆடை எங்களுக்கு கொடுத்தாரு. இன்றைக்கு நாங்கள் ரட்சிக்கப்பட்ட குடும்பமாக, இன்னைக்கு நான் திருமணமாகி எனக்கு ஒரு பையன், மனைவியோடு கூட வந்திருக்கிறேன். அவ்வளவு ஒரு ஆசீர்வாதம். எப்படி வந்தது? இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொண்டதுனால, இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொண்டதுனால அந்த இயேசுனுடைய வாழ்க்கையை மாற்றினார், எங்கள் குடும்பத்தை மாற்றினார், எங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளை மாற்றினார். இது ஏன் கடைசியாக ஒன்று சொல்கிறேன், எங்கள் அம்மாவுடைய சொந்த அண்ணன் எங்களுக்காக மந்திரம் பண்ணினார். எங்கள் குடும்பம் அழிந்து போகணும்னு சொல்லி எங்கள் அம்மாவோட கூட பிறந்த அண்ணன் செய்வன செஞ்சாரு. இந்த குடும்பம் அழிஞ்சிடணும்னு சொல்லி ஆப்பிள் பழத்தில், வீட்டு வாசல்ல ஆப்பிள் பழம் நிற்குது, நாங்களாம் கஷ்டவழி, பழத்தை பார்த்தா எப்படி இருக்கும் ஆப்பிள் பழம். ஆனால் அம்மா சொன்னாங்க, யாரும் அதை எடுக்காதீங்க அப்படின்னு. கடைசியாக எங்கள் மாமா இறப்பதற்கு முன்பதாக சொல்கிறாங்க, ஆச்சி நான் தான் செஞ்சேன் அப்படின்னாரு. அதான் ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர்ல எந்த ஒரு செய்வனை, எந்த ஒரு கட்டம், வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரம் உள்ள, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லைன்னு சொன்னது போல இன்றைக்கு எங்களை அழிக்கும்படியாக, ஆனால் அவரு கடைசியாக எங்கள் அம்மா கையில் வந்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு தான் மரித்து போனார். அல்லேலூயா. அதுதான் இயேசு, அதுதான் இயேசு எங்களுடைய குடும்பத்தில் செய்த நன்மைகள். இன்னைக்கு அவ்வளவு ஆசீர்வாதமாய் கர்த்தர்களை வைத்திருக்கிறார். அதற்காக நன்றி. இந்த சாட்சியை சொல்லும்படியாக எங்களை அழைப்பு கொடுத்த பசனையுமே அவருக்கு நன்றி. ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். இயேசுவை நம்புங்க. பசு சொன்னது போல இயேசுவை நம்புங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் கூட அவர் உங்களை மாற்றி உருவாக்கி உங்களை செழிப்பாக ஆசீர்வாதத்தாக வைப்பதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எந்த மனுஷனாலும் ஒரு நிமிஷம் உங்களை மாற்ற முடியாது, ஆனால் இயேசுவால மட்டும்தான் ஒரு நிமிஷத்துல உங்களுடைய வாழ்க்கையை தலைக்கீழ மாற்ற முடியும். எப்பொழுது அவரை நம்ப முடியுது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ வெரி மச். கர்த்தர் நல்லவர். அருமையான சாட்சி கொடுத்த பார்த்ததுக்கு மறுபடியும் கை தட்டுங்க. பாஸ்டர் பிரான்சிஸ்க்கு நன்றி. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? நான் மட்டும்தான் பேனிக்கா இருக்கேன். கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் உங்களுக்கு எல்லாத்துக்கும். கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். ஜோஷுவா கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். ஒரு கைகளை கொடுத்து கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்லிருங்க. கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். ஏஞ்சி போய் ஒரு 4-5 பேர்த்துக்கிட்ட சொல்லுங்க. சந்தோஷமா சிரிப்போட மன மகிழ்ச்சியோட பேசுகிற கஷ்டம். ஓகேண்ணா,
நம்ம நிகழ்ச்சிக்கு போயிடலாமா? ஓகே. என்னமோ கேட்கணும், நீங்கள் கேளுங்க. என்ன வருஷம் வருஷம் இங்கே 2 பேர் நிற்கிறாங்களா? ஏன் அதுக்கு என்ன காரணம்? ஆக்சுவலி ரொம்ப பேர் தெரியாது. ஒரு டிவியில் நிகழ்ச்சி பார்த்தீங்களோ இல்லை எங்கே போனாலும் 2 பேர் பேசிக்குவாங்க, இல்லை ஒரு ஆளாச்சும் பேசுவாங்க, இவங்க வராங்க அவங்க வராங்க. ஆக்சுவலி அதெல்லாம் எதுக்கு தெரியுமா? பின்னாடி ரெடி பண்ணுறதுக்கு. இப்போ நாங்கள் பேசிக்கிட்டு இருக்க கேப்பில் டான்சர்ஸ்லாம் ரெடி ஆவாங்க, அந்த மாதிரி அந்த கேப்பை நம்ம சூரி பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி நடுவில் 2 பேர் பேசுகிறாங்க. நம்ம எல்லாம் நினச்சிட்டு சும்மா பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்லை அவங்க டைம் சொல்லுவாங்க, கொஞ்சம் இழுங்கன்னு. இப்போ என்ன நம்ம சொல்கிறாங்க, சீக்கிரமா முடியுங்க. ஓ, அதான் காரணமா? ஓகே ஓகே. அடுத்து என்ன ப்ரோக்ராம்னா? ஓகே, அடுத்ததாக நேரத்தை கடத்தாமல் நம்மளுக்கு முதல் நிகழ்ச்சிக்கு சென்று வருவோம். யூத் செபிலே சேர்ந்து முதல் பாடல் நம்மளுக்கு ஒரு நடனம் வழங்க போறாங்க. கரம் தட்டி அவர் உற்சாகப்படுத்துவோம் எல்லாரும். ஹேய், கிறிஸ்மஸ் வந்துருச்சு, வீர சுத்தம் பண்ணணும். பிறந்தவரை போற்றி தூதி மனமே, பிறந்தவரை போற்றி தூதி மனமே. சர்வத்தையும் படைத்து ஆண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்து ஆண்ட சர்வ வல்லவர், தாழ்மையுள்ள தாய்மடி தலை சாய்க்கலாம், தாழ்மையுள்ள தாய்மடி தலை சாய்க்கலாம். பிறந்தவரை போற்றி தூதி மனமே, தலையில் பிறந்தவரை போற்றி தூதி மனமே. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா, சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா, பங்கமுத்த பசுந்தொட்டியில் படுத்திருக்கிறாரே, பங்கமுத்த பசுந்தொட்டியில் படுத்திருக்கிறாரே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி தூதி மனமே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி தூதி மனமே. சொன்னபடி முடிப்பதற்காக மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னையிலே, மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னையிலே. தலையில் பிறந்தவரை போற்றி தூதி மனமே, தலையில் பிறந்தவரை போற்றி தூதி மனமே. கொடுத்தாங்க, படிக்கிறேன். ஓகே, அடுத்தபடியாக நம்ம மத்தியில் சிறு பிள்ளைகள் நம்மளுக்கு மெமரி வேர்ஸ் சொல்ல போறாங்க. சாதாரணமாக சொல்ல போல ஜிஷ்வா, எப்படி சொல்ல போறாங்க? அந்த ஆல்பபெட் இருக்குல்ல, A to Z வரைக்கும். A to Z. இப்போ Z தானே, Z இல்லைல்ல? Z இல்ல, Z இல்ல. A to Z மெமரி வேர்ஸ் படிக்க நம்ம மத்தியில் சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க வரவேற்கிறோம். உற்சாகத்தோட கைகளை தட்டுவோமா? A. All have seen their fallen short of the glory of God. Romans 3:23.
All have sinned and fallen short of the glory of God. All have sinned and fallen short of the glory of God. We believe on the Lord Jesus Christ and you will be saved. Acts 16 verses 31. For Lord Jesus Christ, and you will be saved. For Lord Jesus Christ, and you will be saved. C. Children, obey your parents in the Lord, for this is right. Ephesians 6:1. Children, obey your parents in the Lord, for this is right. Children, obey your parents in the Lord, for this is right. D. Delight yourself in the Lord and He will give the desires of your heart. Psalms chapter 37 verse 4. Delight yourselves in the Lord, and He will give the desires of your heart. Delight yourselves in the Lord, and He will give the desires of your heart. E. Even a child know by its doing. Proverbs 20 verse 11. Even a child know by its doings. Even a child know by its doings. F. Fear not, for I am with you. Isaiah 43 verse 5. Fear not, for I am with you. Fear not, for I am with you. G. God so loved the world that he gave his only Son, that whosoever believes in him should not perish but have everlasting life. John chapter 3 verse 16. God so loved the world that he gave his only Son, that whosoever believes in him shall not perish, but have everlasting life. God so loved the world that he gave his only Son, that whosoever believes in him shall not perish, but have everlasting life. Heaven and earth will pass away, but my words will not pass away. Matthew 24:35. Heaven will pass away, but I will not pass away. Heaven and earth will pass away, but I will not pass away. I. In the beginning, God created the heaven and the earth. Genesis 1:1. The beginning, God created the heavens and the earth. In the beginning, God created the heavens and the earth. J. Jesus said, I'm the way and the truth and the life. John 14 verse 6. Jesus said, I am the way and the truth and the life. Jesus said, I am the way and the truth and the life. K. Keep your tongue from evil and your lips from speaking deceit. Psalms chapter 34 verse 13. Keep it out from evil and your lips from speaking deceit. Keep it out from evil and your lips from speaking deceit. L. Love the Lord your God with all of your heart and with all of your soul and with all of your strength. Deuteronomy chapter Trust in the Lord with all your heart and lean not to your own understanding. Trust in the Lord with all your heart and lean not to your own understanding. You enter
us a child is born, unto us a son is given. Isaiah 9 verse 6. Unto us a child is born, unto us a son is given. Unto us a child is born, unto us a child is given. Verily, verily, I say unto you, he that believes in me hath everlasting life. John 6 verse 47. Why we are sinners, Christ died for us. Romans 5 verses 8. Why we are sinners, Christ died for us. Why we are sinners, Christ died for us. Exceeding great pleasure promises are given to us. 2 Peter chapter 1 verse 4. Exceeding and gracious promises are given to us. Exceeding and gracious promises are given to us. Your word have I hidden in my heart, that I might not sin against you. Psalm 119 verse 11. ஒரே ஆள். ஓகே, கரம் தட்டி அடுத்த பிள்ளையை வரவேற்போமாக. வல்லவரே
உற்சாகப்படுத்துவோமா கைகளை தட்டி? தாமதிக்காமல் அடுத்தது நமக்கு ஒரு டான்ஸ் இருக்கு, சில்ட்ரன் கிங்டம் டான்ஸ். உங்களை உற்சாகத்தோடு கை தட்டி வர வைப்போமா? புதுசு புதுசு எல்லாமே புதுசு இயேசு கிறிஸ்து வந்த என் மனசு. புதுசு புதுசு எல்லாமே புதுசு இயேசு கிறிஸ்து வந்த என் மனசு. பழைய குணம் போயாச்சு, புது மனசு வந்தாச்சு. வாழ்க்கை வாழ்க்கை பாதையெல்லாம் புதுசு. பழைய குணம் போயாச்சு, புது மனசு வந்தாச்சு. வாழ்க்கை வாழ்க்கை பாதையெல்லாம் புதுசு. புதுசு புதுசு எல்லாமே புதுசு இயேசு கிறிஸ்து வந்த என் மனசு. தினசு தினசா வாங்க ஆசை காட்டி மனச மயக்க பார்க்கிற பிசாசு. தினசு தினசா வாங்க ஆசை காட்டி மனச மயக்க பார்க்கிற பிசாசு. குருசின் ரத்தம் நான் பெற்ற பரிசு. அசைய மாட்டேன் என் பக்கம் இயேசு. குருசின் ரத்தம் நான் பெற்ற பரிசு. அசைய மாட்டேன் என் பக்கம் இயேசு. புதுசு புதுசு எல்லாமே புதுசு இயேசு கிறிஸ்து வந்த என் மனசு. புதுசு புதுசு எல்லாமே புதுசு இயேசு கிறிஸ்து வந்த என் மனசு. உங்களுக்குலாம் நான் யாருன்னு தெரியுதா? உங்களுக்கு என்னை தெரியுமா இல்ல தெரியாதா? காலையில எழுந்தாலும், ஸ்கூலுக்கு போனாலும், வேலைக்கு போனாலும், ஏன் தூங்கும் போதும் நான் உங்க கூடயே தான் இருப்பேன். உங்க எல்லாருக்கும் நான் யாரும் நல்லா தெரியும் தானே? என் சட்டை கலர் பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோமே. நானும் அவரை போலதான் 24 மணி நேரமும் உங்க கூடயே இருப்பேன். இது பாத்தீங்களா? ப்ரே பண்ணீங்களா? பைபிள் படிச்சீங்களா? ஏதோ 4 பேஜுக்கு நல்லா செஞ்சீங்களா? ஒண்ணுமே செய்யல, எல்லாமே கோசமா இருக்கு. இது இப்படி நான் மேல இடத்துல குறிச்சு போய் சாமிக்கிறது. இந்த வருஷத்துல கிறிஸ்துமஸ் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏதோ நல்ல நடந்தாதான் எனக்கு மேல வந்து ப்ரொமோஷன் வந்து ஏறும். என்னோட புக்க பாருங்க, பக்கம் பக்கமா எழுதி வச்சிருக்கேன். இடமே பத்தல, அதனாலதான் புது புக்கு வாங்கி வச்சிருக்கேன். அடுத்த வருஷத்துக்கு சேர்த்து எழுந்தேன். நான் சிரித்தால் தீபாவளி. தீபாவளி தான் முடிஞ்சிருச்சே, இப்பதான் கிறிஸ்துமஸ் வந்துருச்சுல. மேரி மேரி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ்னா முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு தெரியுமா? வீடு சுத்தம் பண்றது. சர்ச் சுத்தம் பண்ண பாஸ்டர் கூப்பிட்டாரு, சுத்தம் பண்ணியாச்சு. அடுத்து என்ன? வீடு சுத்தம் பண்ணணும், பலகாரம் சுடணும். இதுதான் கிறிஸ்மஸ். அவ்வளவுதான். போச்சு போச்சு போச்சு, நான் எழுதுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இதுதான் கிறிஸ்துமஸ்க்கு அர்த்தமா? சாட்டு கோசம். என்னக்கா சொந்தமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? கிறிஸ்துமஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? கிறிஸ்துமஸ்னா நம்மளுக்காக ஏசு கிறிஸ்து பிறந்திருக்காரு, நம்மளுக்காக ஒரு ரட்சகர் பிறந்திருக்காரு. அந்த நற்செய்தி தான் நம்ம எல்லார்கிட்ட போய் சொல்லி கொண்டாடணும். அதுதான் கிறிஸ்துமஸ். இப்பயாச்சும் எனக்கு ஒரு விஷயம் கிடைச்சிச்சு எழுதுறதுக்கு. அம்மா வரக்கட்டியோ கொஞ்சம் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிடணும். எனக்கு யாரும் என் கூட இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுது. ஏய், நீ அது அங்கவே நீ போய் குசினிய சுத்தம் பண்ணி. ஏன் நீங்க என்ன போய் செய்ய சொல்றீங்க? நீங்க போய் செய்ய வேண்டியதானே அந்த வேலைய. என்னாலலாம் செஞ்சுக்கிட்டுலாம் இருக்க முடியாது. என்ன இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? நமக்காக சமாதான பிரபு நம்மளுக்காக பிறந்திருக்காரு. கிறிஸ்துமஸ் நம்ம சந்தோஷமா நம்ம கொண்டாடணும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அக்கா பரவாயில்லையா? அந்த வசனத்தை அவ்வளவு அழகா சொல்றீங்க. ஆமா, இனிமேல நம்ம பைபிள கருத்தா வாசிக்கணும். பாஸ்டர் வேற அப்பப்ப பிரசங்க நேரத்துல கேள்வி கேட்கிறாரு, நம்ம பைபிள் வசனத்தை குறிச்சு வச்சுக்கணும். அடுத்த வருஷம்
வருஷம் நம்ம சர்ச்சில் நிறைய ப்ரோக்ராம் நடக்குது, வாலிபி கூட்டம் நடக்குது, ஃபேமிலி கேம்ப் நடக்குது. நம்ம எல்லாத்துலயும் உற்சாகமா போய் கலந்துக்கணும். போச்சு, இந்த குடும்பத்துல இனிமேல எனக்கு வேலையே இல்லாம போச்சு. அடுத்த குடும்பத்துல இந்த வருஷம் தான் இந்த குடும்பம் எல்லாம் தீர்மானம் எடுத்திருக்காங்க. இவங்களுக்கு குறிச்சு நல்ல ரிப்போர்ட் மேல இடத்துல போய் கொடுக்க போறேன். இந்த வருஷம் பெர்மிஷன் கன்ஃபார்ம் தான். நீங்களும் சந்தோஷமா இந்த வருஷம் கிறிஸ்மஸ் கொண்டாடுங்க. எல்லாத்துக்கும் மேரி கிறிஸ்மஸ். மறுபடியும் கைகளை தட்டி உற்சாகப்படுத்துவோமா அவங்கள. அடுத்ததாக ஒரு குரூப் கேரள் சாங் இருக்கு, உற்சாகத்துடனே அவங்களை வரவேற்போம். ஜிங்க சக்கா சிக்கடி சக்கா ஜிங்க சக்கா ஜிங்க சக்கா சிக்கடி சக்கா ஜிங்க சக்கா. கிறிஸ்மஸ் வந்தாச்சு, கிருபை கிடைச்சாச்சு, அவளை எல்லாம் மறந்து கொண்டாடுவோம். கிறிஸ்மஸ் வந்தாச்சு, கிருபை கிடைச்சாச்சு, அவளை எல்லாம் மறந்து கொண்டாடுவோம். இன்னல் இல்லையே ஓ ஓ அண்ணலே சுவை, இன்னல் இல்லையே ஓ ஓ அண்ணலே சுவை. என்ற போல் இன்று நாம் இயேசுவை உயர்த்துவோம், பெற்றுக்கொண்ட நன்மைகளை பகிர்ந்திடுவோம். இன்று போல் இன்று நாம் இயேசுவை உயர்த்துவோம், பெற்றுக்கொண்ட நன்மைகளை பகிர்ந்திடுவோம். அன்பாய் கொடுத்திடு, எளியவரை நினைத்திடு, கிறிஸ்மஸ் இதுவே, ஹாப்பி கிறிஸ்மஸ். அன்பாய் கொடுத்திடு, எளியவரை நினைத்திடு, கிறிஸ்மஸ் இதுவே, ஹாப்பி கிறிஸ்மஸ். ஜிங்கு சிக்கா சிக்கடி சிக்கா ஜிங்கு சிக்கா, ஹே ஜிங்கு சிக்கா சிக்கடி சிக்கா ஜிங்கு சிக்கா. கிறிஸ்மஸ் வந்தாச்சு, கிருபை கிடைச்சாச்சு, கவலை எல்லாம் மறந்து கொண்டாடுவோம். கிறிஸ்மஸ் வந்தாச்சு, கிருபை கிடைச்சாச்சு, கவலை எல்லாம் மறந்து கொண்டாடுவோம். இன்னல் இல்லையே ஓ ஓ அண்ணலே சுவை, இன்னல் இல்லையே ஓ ஓ அண்ணலே சுவை. என்று போல் இன்று நாம் இயேசுவை உயர்த்துவோம், பெற்றுக்கொண்ட நன்மைகளை பகிர்ந்திடுவோம். என்று போல் இன்று நாம் இயேசுவை உயர்த்துவோம், பெற்றுக்கொண்ட நன்மைகளை பகிர்ந்திடுவோம். அன்பாய் கொடுத்திடு, எளியவரை நினைத்திடு, கிறிஸ்மஸ் இதுவே, ஹாப்பி கிறிஸ்மஸ். அன்பாய் கொடுத்திடு, எளியவரை நினைத்திடு, கிறிஸ்மஸ் இதுவே, ஹாப்பி கிறிஸ்மஸ். ஜிங்கு சிக்கா சிக்கடி சிக்கா ஜிங்கு சிக்கா, ஹே ஜிங்கு சிக்கா ஜிங்கு சிக்கா. உங்கள் அனைவருக்கும் எங்கள் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். உலகில் சிம்மாசனத்தில் தூதர்கள் பாடினதே, வீட்டிருக்காமல் மானிடராவது மாதயமே தயவு, வீட்டிருக்காமல் மானிடராவது மாதயமே தயவு. ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே. உனக்காக பிறந்தார் ஆதரவே இணையாக, அவனை ஏற்றுக்கொண்டார் உன்னாலே இணையாக. Sama
உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பன் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நிறுத்திடுவார். கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நிறுத்திடுவார். கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் உங்கள் அனைவருக்கும் எங்கள் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓகே, praise the Lord. ரொம்ப நன்றி உங்கள் அனைவருக்கும் வந்தவர்கள் எல்லாருக்குமே. We thank you all so much and blessed Christmas and happy new year. Okay, இறுதியாக சில்ட்ரன்ஸ்க்கு வந்து கூடி பேக்ஸ் இருக்குது, ப்ரெசன்ட்ஸ் இருக்குது. சாரி, கூடி பேக்ஸ்லாம் பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ வந்து நீங்கள் லேட்டாக தாத்தா கூட எடுத்துக்கொள்ளலாம், தாத்தா கூட ஃபோட்டோ பிடிக்கலாம், சரிங்களா? ஸோ இறுதியாக நம்ம மத்தியில் வந்திருக்கிற நம்முடைய மூத்த போதகரை கனப்படுத்த இருக்கின்றோம். ஸோ லைக் டு ஆனர். ஸோ கரங்களை தட்டி செலுத்துவோம். அடுத்ததாக நம்ம சபை போதகருக்காக ஒரு அன்பளிப்பு. அவரை ஃபேமிலி கைகளை தட்டுவோமா? குடும்பத்தார் வர வேண்டுமா வேண்டுகோள். உற்சாகத்துடனே கைகளை தட்டுவோமா? ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஆகாரங்கள் உண்டு. கொஞ்ச நேரம் தாத்தா ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. தாத்தா உடம்பு பெருசாக இருக்குது, மூஞ்சி சின்னதாக இருக்குது. அது ஏன்னு தெரியல. டயட்டா? ஓகே, உங்களுக்கு ஆகாரங்கள் உண்டு, ஐஸ்கிரீம், எவ்ரிதிங் இஸ் அவைலபிள். ஸோ ப்ளீஸ் ஹேவ் அ குட் டைம், என்ஜாய். மே காட் பிளஸ் யூ. நம் கண்களை மூடி ஜெபித்து இந்த ஆராதனை முடிவுக்குள் கொண்டு வருவோம். பிதாவே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் அப்பா நாங்கள் ஒன்றாக சேர்ந்து கூடி உம்மை ஆராதிக்க, உம்முடைய நாமத்தை கொண்டாட, உம்முடைய வார்த்தை கேட்க நீர் கிருபை செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் மட்டுமே இந்த இடத்தில் மகிமை அடைய வேண்டும், நீர் மட்டுமே உயர வேண்டும். நாங்கள் செருகணும் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனமும் நீர் ஆசீர்வதிப்பீராக, நீர் வழிநடத்தும். இந்த லீவு நாட்களிலும் ஆண்டவரே, எங்கே போனாலும் பிதாவே பத்திரமாக போயிட்டு வர பிதாவே, நம்முடைய பாதுகாப்பு எப்பொழுதும் இருக்கட்டும். இவர்களை ஆசீர்வதித்து மேல்மேலுமாக நீர் வழிநடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நின்று நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் பிரசன்னமும் வழிநடத்துதலும் நம் அனைவரும் கூட என்றும் என்றும் எப்பொழுதும் நிலைத்திருந்து காக்கடுவதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து என் ஆத்மாவே வருவாது. ஆமென். Okay, thank you. God bless you. Merry Christmas.